ஐயோ, நீ செத்து போயிருக்கலாம்ல. எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? பரவாயில்ல, இப்ப கூட என்கிட்ட வாய்ப்பும் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் உன்னை கொன்னுடவா? எத்தனை முறை உங்ககிட்ட நான் சொன்னேன், என் வழியில குறுக்க வராத, என்ன தேவையில்லாம சீண்டாதன்னு எத்தனை தடவை சொன்னேன். நான் மட்டும் இப்ப உன்னை கொன்னுட்டேனா, அது தப்பி தவறி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னால என்னுடைய இலக்கை அடைய முடியாது. ஆனா ஒருவேளை உன்னை நான் உயிரோட விட்டுட்டா, நீ வெளியில போய் எல்லாருக்கிட்டையும் நான் உன்னை அட்டாக் பண்ண விஷயத்த சொல்லிடுவேன். இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட என்னுடைய இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் லூத்ராஸுடைய எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்த முடியும். இதெல்லாம் எப்ப பாசிபிள் ஆகும் தெரியுமா? நீ என் பாதையில குறுக்க நிக்கிறத நிறுத்தினாதா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரு வேலை பண்ணலாம், என் ஆளுங்களுக்கு நான் கால் பண்றேன், உன்னை எங்க ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிடறேன். இப்ப அவங்க டிசைட் பண்ணட்டும், உன்னை கொல்றதா இல்ல விட்டுறலாமான்னு யோசிக்கிட்டான். எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கான், ஏன் எடுக்க மாட்டேங்கிற? நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற. பிரீத்தாவை என் வாழ்க்கையை விட்டு ஒரே அடியா காணாம போக வச்சிர. இப்ப அவளை கொல்றதுக்கு என்கிட்ட அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல, அவளை கொல்றதா இல்ல உயிரோட விடுறதா? நீ நான் டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா. அப்படியா? நீ கால் தடிக்கு விழுந்துட்டல, மயக்கமாயிட்ட. ஐ அம் சோ worried for you. அதனால நான் டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். எல்லாம் உன்னை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான். நீ திருந்தவே மாட்டல. நான் சொல்றதை கேளு. நான் நிஜமா டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை விழ வச்சேன்னு நினைச்சா அப்படி இல்ல. இங்க பாரு பிரீதா, சண்டை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். அது நம்ம 2 பேருக்கு உள்ளே இருக்கட்டுமே, எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத பத்தி நீ கவலைப்படாத. நான் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன் சொல்ல மாட்டேன்னு தெரியாது. ஆனா உன்கிட்ட கண்டிப்பா ஒண்ணு சொல்லணும். இதோ இந்த பிருத்வி இருக்கானே, இவன் பயந்துட்டான். பயந்தாங்கொலி பயலே, நீ என்ன பார்த்து பயந்துட்ட, என் தைரியத்தை பார்த்து பயந்துட்ட, என் குரலை பார்த்து பயந்த, என்னோட எண்ணத்தை பார்த்து நீ பயந்துட்ட. அதனாலதான் நீ என்ன முதுகுல தாக்கியிருக்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். என் எதிரில நின்னு என்ன தாக்கி பாரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் இந்த பிரீதா எவ்வளவு பலசாலி, எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு தெரியும். நான் சொல்றதை கேளு. சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, அத நான் கேக்குறேன். நீ என்ன வேணாலும் செய். ஆமா பிருத்வி, நான் எதை செய்யணுமோ அதத்தான் நான் செய்வேன். அதை தடுக்க உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் முடியாது. நான் சொல்றத கேளு. ஆரம்பத்துல நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. குட் ஜாப். நிலு, என்னாச்சு? முதல்ல புகை வந்துச்சு, நெருப்பு பிடிச்சிடுச்சா? நட்டாஷா, நீ என் கூட இருக்கியா? உன் கூடயா? எதுக்கு? ஏன், எனக்கு வேற வேலை இல்லையா? எப்பவும் ஆர்கியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்ல.
நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், புரிஞ்சுதா? சரி சொல்லு, என்ன செய்யணும்? உனக்கு பணம் வேணுமா? சவுண்ட்ஸ் குட். மேல சொல்லு, நல்லா இருக்கு. ஒருவேளை நீ என் கூட இருந்தனா நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் நீ செஞ்சா நான் உனக்கு நிறைய பணம் தரேன். ஓகே ஓகே. ஆனா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஜஸ்ட் நீ என் கூடவே இரு போதும். ஓகே ஃபைன். நட்டாஷா, உன் ஃபோன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். அந்த மெசேஜ்ல நான் என்னெல்லாம் டைப் பண்றேனோ அதெல்லாம் அப்படியே பண்ணு, சரியா? ஓகே டன். நீ தானே எப்பவும் கூடவே இருக்க சொன்ன, நானும் அப்படியே செஞ்சுட்டேன். ஐயோ, நான் தான் ஆல்ரெடி அங்க பாத்துட்டேனே, மறுபடியும் நான் ஏன் அங்க போகணும்? நான் இங்க பாக்க போறேன். ஸ்ருதி, அக்கா அக்கா. நட்டாஷா ஸ்ருதியை எங்கேயுமே போக விடாத. பின்னாடியே போய் அவ தலையில அடிச்சிடு. அவளை மயங்கி விழ வச்சிரு. எங்க போனாங்க அக்கா? இவ்ளோ நேரமா தேடிட்டு இருக்கேன். அங்க போய் பார்க்கலாம். ஷெர்லின், நீ எனக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லு. நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே நான் செஞ்சுட்டேன். ஆனா இங்க என்ன நடக்குது? இந்த வீட்ல என்ன புது டிராமா இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் மண்டை கெட்டது ஒண்ணுதான். ஏதோ ஒரு கேம் நடக்குது. அதுல ஒரு கார்டு நீ, இன்னொரு கார்டு நான். ஆனா இந்த சீட்டு விளையாட்டை யார ஆடுறாங்க? இங்க பாரு, 3 பேர் தான் இருக்க முடியும். ஒண்ணு அந்த பிருத்வி, இல்ல பிரீதா, இல்லன்னா நீ. யார் விளையாடுறா? யாரு வேணாலும் சீட் ஆடட்டும். ஆனா கடைசியில ஷேர்லி நினைக்கிறது தான் கண்டிப்பா நடக்கும். பலமுறை எல்லாருக்கும் நாங்க தோத்துட்டோம்னு தோணும். ஆனா நிச்சயமா நாங்க அப்படி இல்ல. சரி விடு, முதல்ல இந்த ஸ்ருதியை ஏறக்கட்ட. நீ சொன்ன வேலையை சரியா பண்ணியா இல்லைன்னு செக் பண்ண தான் நான் இங்க வந்தேன். நல்ல வேலை பண்ணிருக்க. உனக்கும் பணம் கிடைச்சிரும். ஆனா ஷெர்லின், எனக்கு என்னமோ இந்த முறை நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு தோணல. ஐ மீன், நீ முதல்ல சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? உன்னோட பிளான் என்ன? ஏன்னா நீ என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே என்ன பொறுத்த வரைக்கும் பிரீத்தா தான் ஜெயிப்பான்னு தோணுது. நீ வேலை பண்றது எனக்காக. பணத்தையும் நீ என்கிட்ட இருந்தா வாங்குற. ஆனா பிரீத்தாவை பாராட்டிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, பிரீத்தாவை நீ எவ்வளவு பாராட்டணுமோ பாராட்டிக்கோ. ஆனா நான் சொன்ன மாதிரி a game is not over till the time is not over, and a dangerous game. It's about begin. ஓ காட், இந்த ஒட்டகத்தை நான் என்ன பண்றது? பிருத்வி பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. அவனுக்கு என் சப்போர்ட் நிச்சயம் தேவை. அவனை என்னால தனியா விட முடியாது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் போராடிட்டு இருக்கோம். ஜெயிச்சுக்கிட்டும் இருக்கோம். இனிமேலும் ஜெயிப்போம். அது பிரீதா தானே? பிரீதா மயக்கத்துல இருந்தாலே. எப்ப மயக்கம் தெளிஞ்சது? இவ பிருத்வி என்ன பண்ணான்னு தெரியல. இல்லைன்னா
பிருத்வியை இவ வேற ஏதாவது. நான் போய் செக் பண்ணி ஆகணும். சமீர், பிரீதா எங்க போனா? ரொம்ப நேரமா காணோம். ஏன்னா அண்ணியை மிஸ் பண்றீங்களா என்ன? கண்டபடி உளராத. நான் அவளை மிஸ் பண்ணல, அவ மிஸ்ஸிங்னு சொல்றேன். அண்ணா நீங்க போய் சொல்லாதீங்க, ஓகே? நான் போய் எல்லாம் சொல்றது இல்ல, ஓகே? அப்படியா? அப்போ உண்மை என்ன? எங்க போன? இவ்வளவு நேரம் எங்க போன? என்னமோ ரொம்ப கவலைப்படுற மாதிரி. நான் கவலைப்பட்டேன் தான். நீ காணோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். திடீர்னு எங்க காணாம போனேன்னு குழம்பிட்டேன். இங்க பாரு, நீ எங்க போனாலும் சரி சொல்லிட்டு போ. கொஞ்ச நேரம் இருந்தாலும் சரி, ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு போ, ஓகே? ஏன்? என்ன சொல்றதுன்னா, ஐ எம் கரண், தெரியும்ல? எப்பவும் கேட்கலனாலும் எப்போவாது என் பேச்ச கேளு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன ஃபீல் பண்ண தெரியுமா? அந்த நிமிஷத்தோட என்னால உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதோன்னு தோணுச்சு. நாம இனிமே சந்திக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நீ சும்மா இப்படி ஃபீல் பண்றதெல்லாம் நிறுத்து. தேவையில்லாம ஒரி பண்ணிக்காத. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சென்ஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். அப்படியா? என்னோட ஃபீலிங் சென்ஸ்லெஸ்ஸா? அப்ப உன்னோடது? அது கூட சென்ஸ்லெஸ் தான். நீ என்ன பேசினாலும் சென்ஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஏய் ஹலோ, நான் கரணுங்கிறத மறந்துடாத. உன் தலையெழுத்துல என் பேர் இருக்கு. அவ்வளோ ஈஸியா உன் ஜாதகத்தை விட்டு போற ஆள் இல்லைனா, புரியுதா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பார்ட்டியில தங்கச்சி கூட தான் டான்ஸ் ஆடுவியா என்ன? இது கப்புள் டான்ஸ். ஆனா நாம 2 பேரும் இன்னும் டான்ஸ் ஆடவே இல்லை. டைம் இருக்கு, அப்புறமா ஆடுவோம். என்ன விஷயம் பிரீதா? கையெல்லாம் பிடிக்கிற? வழக்கமா என்ன தள்ளி விடுவ, இன்னைக்கு கிட்ட இழுக்கிற? இன்னைக்கு நான் உன்னை தள்ளி விடுற நாள் இல்ல, உன்னை விட்டு தூரமா போற நாளும் இல்ல. ஏன்? ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அந்த நிமிஷம் மறுபடியும் என் முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால உன்னை சந்திக்கவே முடியாதுன்னு பயமா இருக்கு. என் கூட ரொமான்ஸ் பண்றியா? அப்படியே வச்சுக்கோ. இப்பவாச்சு கொஞ்சமாச்சு ரொமான்ஸ் பண்ணலாம்ல. குட். என் கூட டான்ஸ் பண்றியா? Of course.
நீ ஒத்துமையா இருக்கணும். பிரச்சனை எதுவா இருந்தாலும் இவங்க 2 பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும். பிருத்வி, பிருத்வி, இங்க என்ன நடந்துச்சு? நான் வெளிய பிரீதாவை பார்த்தேன். அவ லிவிங் ரூமுக்கு போயிட்டு இருந்தா. பிருத்வி, நீ தானே சொன்ன அவ? பிருத்வி, இங்க என்னதான் நடக்குது? ஏதாவது சொல்லு. அவ ஓடி போயிட்டா. நீயும் ஓடி போயிட. இல்லனா என்னோட சேர்த்து உன் முகத்தையும் கிழிஞ்சிரும், உன்னுடைய உண்மையும் வெளிப்பட்டுரும். நீ என்ன சொல்ற? பிரீதா வெளியில போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவா. என்ன பத்தின உண்மை. எந்த உண்மை தெரியுமா? நான் அவளை அட்டாக் பண்ணி மயங்கி விழ வச்சேன்னு சொல்ல போறா. நான் சொல்றதை கேளு. என்னோட சேர்ந்து நீயும் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிட. நீ என்ன சொல்ற? பிரீதா இங்க இருந்து தப்பிச்சு போற, நீ சும்மா விட்டுருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்னுடைய எதிரி அப்படி தப்பிக்க வைப்பேன்னு நினைச்சியா? சிச்சுவேஷன் என் கண்ட்ரோல மீறி போயிடுச்சு. நான் தான் சொன்னல, நான் அவளை தரன்னு இந்த ரூமுக்கு இழுத்துட்டு வந்து அவ கண்ணை பார்த்து உன்னுடைய குறிக்கோள் என்ன, எனக்கு எதிராக என்ன பிளான் பண்ற, என்ன பிளாட்டிங் பண்றன்னு கேட்டேன். ஆனா அவ சரியா எனக்கு பதில் சொல்லல. மரியாதை இல்லாம பேசினா. உனக்கு தான் தெரியல, என்கிட்ட மரியாதை இல்லாம பேசினா எனக்கு கோவம் வந்துடும். அப்படி கோவம் வந்தா எதிரில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் நான் அவளை அட்டாக் பண்ண, அவளை மயங்கி விழ வச்சேன். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவ என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா. அவளே ஓடி போனால, இல்ல நீ அவளை ஓடி போக விட்டியா? மரியாதையா சொல்லு. உன்னுடைய மனசுல பிரீதா மேல மறுபடியும் காதல் வந்துருச்சுல? Are you serious? நீ என்ன விளையாடுறியா? நான் எந்த டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எந்த டாபிக்க பத்தி, எந்த டாபிக்க எங்க கொண்டு போற, ஏதாவது உனக்கு புரியுதா? நம்ம வாழ்க்கைய நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க. உன்னால பிரீதா இங்க இருந்து போயிட்டா. நீ கிட்ட என்ன சொன்ன? நீ பிரீதாவை மயங்கி விழ வச்சிருவ, அவளை கொன்னுடுவேன்னு சொன்னல. நீ மயங்க வச்ச லட்சணத்தை பத்தியோ? அவ தப்பிச்சு போயிட்டா. அவ மயக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கு அவளை கொல்லல? அத நானே சொல்றேன். ஏன்னா உன்னுடைய மனசு மறுபடி பிரீதாக்காக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு, சும்மா உளறிட்டு இருக்காத. நான் ஆல்ரெடி ரொம்பவே கோவத்துல இருக்கேன். நீ முன்ன மாதிரி நான்சென்ஸ் விஷயத்தை என்கிட்ட பேசாம இருக்கதான் நல்லது. நான்சென்ஸ் பேச்சா? ஒருவேளை உனக்கு என் பேச்சு நான்சென்ஸா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்? ஏன்னா நீ மறுபடியும் பிரீதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் பிரீதா மாதிரி ஒரு பொண்ணு உன்னால ஹேண்டில் பண்ண முடியல. பிரீதா ஜெயிச்சிட்டா and நீ தோத்து போயிட்ட. கடைசி முறை வான் பண்றேன். கண்டத வளர்றத இனிமே என்கிட்ட வச்சுக்காத. அப்ப பேசின நான்சென்ஸ் விஷயத்த என்கிட்ட பேசாத. ஏன்னா அது உனக்கு நல்லதில்ல. என்ன பண்ணுவ? மரியாதையா சொல்லு, என்ன பண்ணுவ? என்ன சேலஞ்ச் பண்ணாத. எத்தனை நேரமா சொல்றது, நான் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். கோவத்துல என் ரத்தம் கொதிக்குது. பத்தாததுக்கு இப்படி நான்சென்ஸ் கண்டதையும் பேசிக்கிட்டு என் ரத்தத்தை இன்னும் கொதிக்க வைக்கிற. எதுக்கு இப்படி பண்ற? எத்தனை முறை சொல்றது, நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு. உன்னை மட்டும்தான். ஆனா எங்க உனக்கு எதுவுமே புரியறது இல்ல. ஆனா எதுக்கு எதுக்கு இப்படி பண்ற? ஷலின், ஷலின், ஷலின் இங்க பாரு. ஷலின், நான் சொல்றது கேக்குதா? ஷலின், எத்தனை முறை தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றது? ஐ ஸ்வேர் ஆன் காட், உன்னை மட்டும் தான் நான் காதலிக்கிறேன். ஆனா உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? நான் சொல்றது கேளு ப்ளீஸ் எந்திரி. ஓகே, நான் கோவப்பட மாட்டேன். நான் உன்னை லிசன், நான் சொல்றது கேளு. ஒரே முறை கேளு, ஒரே ஒரு முறை, ஜஸ்ட் ஒன் டைம். ஒரே ஒரு முறை கண்ணு தரேன். இவளால என் நிலைமையும் மோசமாயிடும் போல இருக்கு. இந்த ஷெர்லின் இருக்காளே, என்னென்ன வேலை தரான்னு எனக்கே தெரியல. அப்பா, இப்ப நான் இவளை இங்கேயே விட்டுடுறேன். ஸ்ருதி, ஓ காட், இது சமீரோட வாய்ஸ் ஆச்சே. ஒருவேளை அவங்க வந்து ஸ்ருதியை இப்படி பாத்துட்டான்னா மாட்டிப்பனே. யோசி நட்டாஷா, நீ என்ன பண்ண போற? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாம். இல்ல வெட்டுக்கடையில எப்படி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போக வேண்டியதான். கபோர்ட்குள்ள போயிடலாம். ஸ்ருதி எங்க போனான்னு ஒண்ணுமே புரியலையே. வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. ஆனா ஸ்ருதி எங்கேயுமே தென்படலையே. எங்க போனான்னு ஒன்னும் புரியலையே. இத ஸ்ருதியில போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இது இங்க என்ன பண்ணுது? கண்டிப்பா இதுல குழப்பம் இருக்கு. ஒன்னும் புரியலையே. எங்க போயிருப்பா?
எங்கேயுமே தென்படலையே. கபோர்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கே. ஓ காட், கரெக்டா இங்கேயே வரானே. இவ மட்டும் என்ன கபோர்டுக்குள்ள பார்த்தானா கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிரும். இதுக்கு காரணம் நான் தான் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் போய் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுவான். நட்டாஷா, உன்னோட எக்ஸிட் கன்ஃபார்ம் தான்.